எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை. எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க? இன்னைக்கு வந்த நீங்க 1001வது வாட்டி கேட்குறேன். நீங்க எத்தனை வாட்டி உட்காந்துருக்கீங்க? நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க. 1000க்கு மேலே கேட்டிருப்பீங்க. கரெக்டா இல்லையா? ஆனால் அதை நம்ம எத்தனை வாட்டி நம்ம ஃபீல் பண்ணி அனுபவிச்சு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிருக்கிறோம். இது நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. உலகத்துல செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, உலகத்துல உனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லடா, என்னது உனக்கு அறிவே இல்லடா சொல்லுவாங்க. எத்தனை பேர் இந்த திட்டம் வாங்கிருக்கீங்க? போய் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் திட்டம் வாங்கிருக்கீங்க? பரவாயில்ல, வெக்கப்படாமல் சொல்றீங்களா? உங்களை அதாவது 2 வார்த்தை என்ன சொல்லுவாங்க, உனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? உனக்கு அறிவே இல்லடா. நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். 2000 வாட்டிக்கு மேலே கேட்டப்பெல்லாம் தெரியாது. அப்பெல்லாம் அப்பாலாம் இருக்கிறப்பெல்லாம் கேட்டிருப்பேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த வார்த்தை இப்போ நம்மளை பார்த்து யார் சொல்ல போறா தெரியுமா? ஒரு பெரிய ஊழியக்காரர் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது. இந்த இப்போ நான் கொடுக்க போகிற செய்தியை நீங்கள் தெளிவாக உணர்ந்தீங்கன்னா, இந்த வசனத்தின் ஆழத்தை உணர்ந்தீங்கன்னா, நம்ம ஆத்மாவே நம்மளை பார்த்து திட்டம், நம்மளே திட்டிக்க தப்பே கிடையாது. என்ன சொன்னேன்? இந்த வசனத்தின் ஆழத்தை புரிஞ்சுக்காம அநேக வேலைகளில் வாயில புலம்பலை வச்சு பேசிடும் தெரியுமா? அப்போ அந்த நேரத்தில் நம்மளை பார்த்து நம்ம என்ன சொன்னோம்? ஆத்மா நம்மளை பார்த்து உனக்கு நம்பிக்கையே கிடையாதுடா. நம்மளே திட்டிக்கலாம், தப்பு கிடையாது. மற்றவங்கள தான் திட்டக்கூடாது. திட்டினா அது என்ன ஆகிடும்? தப்பா. நம்மளே திட்டிக்கிட்டா நமக்கு அறிவு பெருகும். எத்தனை பேர் சொல்லுங்க, நம்மளே திட்டிக்கிட்டா நமக்கு அறிவு பெருகும். நம்ம ஆத்மா நம்மளை திட்டுவதற்கு இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்துனா நம்ம நிச்சயமா திருந்திடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆத்மா நம்மளை திட்டம். இந்த வார்த்தையை நீங்க உணர்ந்தீங்கன்னா, தேவரீர் நீர் நல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனை தடவை நான் புலம்பிருப்பேன் ஆண்டவர். செய்தியை உணர்ந்தீங்கன்னா நீங்க சொல்ல போறதுன்னா தெரியுமா, நம்மளே நம்ம பார்த்து உனக்கு நம்பிக்கையே கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கேடா. இன்னொன்னு அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? இது எத்தனை தடவை கேட்டுக்கோ, உனக்கு அறிவே இல்லையாடா. மறுபடியும் அதே மாதிரியே நீ பண்ணிட்டு இருக்கிறியே. அவரை விட்டுட்டு மனுஷங்களை நம்பிட்டு போயிட்டே இருக்கிறியே. தடைகளை விலைக்கு போடுகிற கர்த்தரை உன் கூடவே வச்சுக்கிட்டு நீ மனுஷனையும் சொந்தக்காரனையும் நம்பிட்டு போறேன்னு உன்னை பார்த்து உனக்கு அறிவே இல்லையாடான்னு யாருக்கு கேட்பாங்க? நம்ம மனசாட்சி. அந்த காலத்தெல்லாம் படத்தெல்லாம் வரும் பாருங்க, வெளியில நின்று பேசும் பாருங்க. அந்த மாதிரி மனசாட்சி நம்மளை பார்த்து பேச வைப்பாரு. யாரு? கடவுள். பரவாயில்ல, நம்மளே திட்டிக்கிட்டா நமக்கு என்ன வரும்? உணர்வு வரும். அது திட்டாதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் லஞ்சம் தெரியும், நாட்டில் விரித்தாடுகிறது, என்னென்னோ காரியங்கள் இருக்குது. மனசாட்சிக்கு இடம் கொடுக்காதனால தான் பல பாவங்கள் தான் அது சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த சீட்டை துடைக்காம உட்காந்துருக்காங்க நிறைய பேர். துடைக்க வேண்டிய காரியங்கள் இருதயத்தில் துடைத்து உட்கார வேண்டிய சீட்டில் நிறைய அதிகாரத்தில் உள்ளவங்கன்னா நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லை. என்ன ரீசன்னா, மனசாட்சிக்கு இடம் கொடுக்காம தான். இன்னைக்கு நம்ம இடம் கொடுப்போமா? ஏன்னா நம்ம ஆத்மாவோட யார் பேச போறா? நம்ம ஆத்மாவோட கர்த்தர் இடைப்பட போறாரு. அவருடைய ஆளுகைக்குள்ள இருந்தால் நிச்சயமா நம்ம உணர்வு உள்ளவர்களாக இருப்போம். உணர்வற்றவர்களாக போகும்போது தான் இந்த வசனத்தினுடைய அருமை தெரியாம வந்துருவோம். ஓகேவா? அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? தெளிவா என்ன சொல்லுது? இங்க வந்த எல்லாரும் யார் என் வாழ்க்கையில தடையே இல்லைங்க, எல்லா பாதையும் சூப்பரா இருக்கு, அழகா போகும்படியா தாங்க இருக்கு, அதனால எனக்கு இந்த செய்தி வேணாங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? வாழ்க்கையில எல்லாருக்குமே தடை பிரச்சனைகள் வருதா இல்லையா? வராம யாருக்குமே இல்ல. அதனால இன்னைக்கு வந்த நீங்க எல்லாருமே தடைகளை விலக்குகிற ஒருத்தரை பத்தி தெளிவா நீங்க தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா, எப்பவுமே இந்த தடைகள்லாம் உங்களுக்கு வடைகள் மாதிரி என்னது, அதை சாப்பிட்டு என்ன பண்ணீங்க? தடைகள் வந்து என்னது, ஒரு டீ பிரேக் மாதிரி நமக்கு. அந்த நேரத்தில் இந்த வடைகள்லாம் அந்த மாதிரி வரும், சாப்பிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்மளை என்கரேஜ் பூஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கரங்களை தட்டி தேவை நம்ம மேம்படுத்தலாமா? அந்த தடைகளை நீங்க ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் யார் கூட இருக்கிறா? உங்க கூட. ஓகேவா? இப்போ நான் 2 காரியம் தான் சொல்ல போறேன். முதல் காரியத்தை 2 பகுதியா அதை பிரிச்சுக்க போறோம். ஓகேவா? இந்த வார்த்தை வாசிங்க. முதல் பகுதியை வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இதை நம்ம வாழ்க்கையில நம்ம உணரணும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த வாழ்க்கையில நம்ம உணரணும்னா என்ன முதல்ல வேணும்னா, விசுவாசம். நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் நமக்கு பலமானதா இருக்கணும். என்ன சொன்னா, நார்மல் விசுவாசம் எப்படி இருக்கணும்? பலமான விசுவாசமா இருக்கணும். ஏன்னா நம்ம வார்த்தையில நம்ம பேசுவோம், தேவனாலே எல்லாம் கூடும். நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம். என்னென்ன பாட்டு பாடுவோம்? தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே எல்லாம். நல்லா பாட்டெல்லாம் பாடுவோம், நல்லா குரல் வளத்தோட கூட பாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் செயலில் நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம அப்ளை பண்ணலன்னா முன்னாடி மாதிரி நம்மளே திட்டிக்க வேண்டியது தான் வரும். புரியுதா நான் சொன்னது? அப்போ என்ன பண்ணணும்? பாடுகிற பாடல்களில் என்ன பண்ணணும்? செயலில் தேவனாலே கூடாத காரியம் இல்லை. அவர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அதை அப்ளை பண்ணணும். சுச்சுவேஷனில் தான் அப்ளை பண்ணணும். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கும்போது துன்பம் வரும்போது அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணுவீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு இனம் புரியாத ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, என் வாழ்க்கையில் நிச்சயமாக அது நடக்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நடக்கவும் செய்யும். கரங்க தட்டி தேவன் நாம் தான் மேம்படுத்தலாம். அதனால தான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் நார்மலாக இருக்கக்கூடாது, பலமானதாக இருக்கணும். அதுக்கு தான் உதாரணங்கள் காட்டப்போம். நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் படிக்கிறீங்க, பாடங்களும் நிறைய நீங்கள் படிக்கிறீங்க, பாடங்கள் நல்லா படிச்சுட்டு எஸ்ஏல அதில் கட்டுரைலாம் வருது. அந்த இடத்துல நீங்கள் குமுத புக்கில் இருக்கிற கட்டுரை எழுதுனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? என்ன கிடைக்குங்க? அதில் ஒரு கட்டுரைங்க ரெண்டும் கட்டுரை நாங்கள் நான் எழுதிருக்குங்க, டீச்சர் மார்க் போடுங்கன்னா கொடுப்பாங்க நமக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம கற்றுட்டு போகிறத நம்ம வாழ்க்கையில் வந்து அவிசுவாசத்தையும் புலம்பலையும் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குங்க நமக்கு? முட்டையா என்ன கிடைக்கும்? அதே புலம்பல் தான். அதே மறுபடியும் இன்னொரு வாட்டி 2000 வாட்டி கேட்போம், தேவரீர் சகலத்தையும் செய்ய, அதே பாட்டெலாம் பாடுவோம், கைத்தட்டி போயிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்த நாம அது செயலில் விசுவாசத்தில் எதிர்கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாச கண்களை திறந்தவர்களாக இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் அது நீங்கள் புரிந்து கொள்ளாத வரையிலையும் உங்கள் வாயில் என்ன வரும்? உங்களுக்கு புலம்பலும் இது தான் வந்து என்ன ஆகும்? வாய் வலி தான் வரும். வாய் வலி வந்து கூடவே அதனுடைய அக்காவையும் கூட்டிட்டு வரும். அக்கா யாரு? சூப்பராக சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு கரங்களை தட்டலாமே. என்னது? வாய் வலி கூட அவங்க அக்காவோட வரும். என்ன அக்கா யாராவது? சும்மா அப்படிதான் உறவு முறை சொல்லி கூப்பிடுவேன். ஏன்னா அதுதான் நம்ம உறமுறையாக வச்சிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை உறவா சொந்தமாக வச்சுக்காம எதை உறவா வச்சிருக்கிறோம்? இந்த புலம்பல் இதெல்லாம் வச்சிருக்கிறோம். இந்தமாரி இதெல்லாம் இருக்கக்கூடாது தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம இந்த தடைகளை விலைக்கு போனால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம வந்து விசுவாசத்தை என்ன பண்ணணும்? பலப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை பார்க்கணும். இன்னைக்கு அதுதான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த இடத்துல இது சொன்ன நபர் யாருங்க? யோபு. அவருடைய வாழ்க்கையிலேருந்து நான் சில காரியங்களை காட்ட போறேன். அவர் இந்த விசுவாசத்தில் எப்படி பலப்பட்டார்ன்றதை காட்ட போறேன். ஓகேவா? இந்த விசுவாசத்தில் எப்படி பலப்படுகிறார் யோபு? நீங்க யோபு 38 நோட் பண்ணீங்க. நீங்க வீட்டில் கூட போய் வாசிங்க. ஒரு சில வசனங்களை சொல்ல போறேன். யோபு 38 38ஆம் அதிகாரத்திலிருந்து 38ஆம் அதிகாரத்திலிருந்து யோபு 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் கடைசி வரல யார் பேசுறா அந்த இடத்துல மட்டும் பாருங்க. யோபு 38:1 வாசிங்க. குட். யார் பேசுறா? அதுக்கு முன்னாடி எல்லாம் யாரெல்லாம் பேசுறான்னு ஒரு லிஸ்ட் நீங்க தான் எனக்கு சொல்றீங்க. யாரெல்லாம் அவங்ககிட்ட பேசுறாங்க? யாருங்க? அவங்க முன்னால யார் பேசுனா? இங்க இருந்து தேவன் வந்து பெருங்காட்டிலிருந்து பேசுறாரு. அதுக்கு முன்னால யார் பேசுனா? நண்பர்கள் பேசுனாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க பேசுனாங்க. அவங்க நல்லா விசுவாசம் ரைஸ் பண்ணி விட்டாங்க. யார் அவங்க? ஒவ்வொன்றா நீங்க லிஸ்ட் எடுத்துருவாங்க. விசுவாசம் நம்மளை எப்படி பலப்படுத்தணுன்றதுக்கு யோபு உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் யோபு கிட்ட அவங்க மனைவி பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? அவங்க விசுவாசம் எப்படி சூப்பரா பலப்படுத்துறாங்க. என்ன பேசுனாங்க? அப்படியா? தேவனை தூஷித்து என்னங்க இது? ஆனா இன்னைக்கு வந்த நீங்க எல்லாருமே விசுவாசிங்க தானே? யோபு கிட்ட இருந்து கத்துங்க. யோபு முதல்ல ஆரம்பத்துல இருந்தே ஒரு காரியத்துல விசுவாசத்துல இருந்தாரு. ஆனா பலவீனமா இருந்தாரு தவிர விசுவாசம் அந்த பவுண்டரியை விட்டு வெளியில போல. ஹல்லேலூயா. கரங்க தட்டி அவருக்காக ஒரு கரங்களை தட்டலாமே. இன்னைக்கு நாம பவுண்டரியை விட்டு வெளியில போறதுனால தான் விசுவாசம் குறைகிறது, அவிவிசுவாசம் உள்ளே நுழைகிறது. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு அதுக்கப்புறமா அந்த மனைவியிலிருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க, ஆறுதல் படுத்துற மாதிரி வந்தாங்க. என்னென்ன ஆச்சு? போக போக அவங்களுடைய ஆறுதல் வந்து அளப்புண்டாக்குகிற தேற்றரவாளர்கள் என்று யோபுவே என்ன சொல்றாரு? நீங்களாம் என்ன ரொம்ப என்ன பண்றீங்க? டார்ச். உங்களுடைய ஆறுதல் முதல்ல நல்லா இருந்தது. போக என்ன ஆச்சு? அவங்க ஆறுதல், நண்பர்களுடைய ஆறுதல் அவங்க விசுவாசத்தை என்ன பண்ணுது? குறைக்கிற அளவு இருக்கு. அப்பெல்லாம் யோபு இந்த வார்த்தையை பேசினாராங்க. யோபு 42:2 மணி பேச முடிஞ்சுது அவரால். ஏன் பேச முடியல? நீங்க எங்க அவர் பலப்படுறாருன்னு தான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கெல்லாம் பேச முடிஞ்சுதா அவரால்? என்ன பேச முடியல? ஐயோ தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர்னு பேச முடிஞ்சுதா? ஏன் பேச முடியல? அவங்க எல்லாருமே விசுவாசத்தை ஆறுதல் சொல்ற மாதிரி தான் வருவாங்க. சொந்தக்காரன் வருவான், சித்தப்பா வருவான், மகன், சொந்த வீட்டு பிள்ளைகளே கூட வராங்க. இந்த மனைவின்றவங்க யாரு? பக்கத்து வீட்டாளா? வீட்டு சொந்த தன்னுடைய சரீரத்தில் பாதி மனைவியே கூட அவருடைய விசுவாசத்தை என்ன பண்றாங்க? மனிதர்கள் எதுக்காக அதை கட்டினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். கரங்க தட்டி நாம் தான் பயன்படுத்தலாமா? அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு, அவருடைய வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் நீங்க அதுல இருந்து இதுவரை நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் பேசுற வரலும் அவர் தன்னை நொந்துக்கிறாரு,
நண்பர்களை பேசுறாரு, அவர் விசுவாசம். ஆனா பவுண்டரி விட்டு போல. கவனிங்க, நல்லா கவனிங்க. தன்னையே வந்துக்கிறாரு, தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறாரு. ஆனா என்னதான் பண்ணாலும் அவர் சொல்றாரு அந்த வார்த்தை, தயவுசெய்து வாசிங்க, யோபு 23:10 வாசிங்க. அதுதான் அந்த பவுண்டரி. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற எல்லாருமே விசுவாசிங்க தான். ஆனா பவுண்டரி விட்டு வெளியில போயிருந்தீங்கன்னா உள்ள வந்துருங்க. அந்த பொண்ணு தான் இப்ப பேசிருக்கு. யோபு 42:2 பேசுது. அந்த விசுவாசத்தை எப்படி பேசுது? பொண்ணாக வெளிப்பட்டு பேசுது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த நெறி. என்னதான் பேசுறாங்க, சொந்தம் பேசினாலும் சரி, மனைவி பேசினாலும், எவ்வளவு பேசினாங்க, காயப்படுத்தினாங்க, என்னென்னோ பண்ணாங்க, நல்லா நீதி பேசுற மாதிரி காயப்படுத்தினாங்க. ஆனாலும் அவருக்கு உமது நெறியை விட்டு விலகேன். அந்த பவுண்டரியை விட்டு நீங்க போகாம இருக்கணும். இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, உங்க வாழ்க்கையில தடைகள் இருக்கா, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கா, கர்த்தர் நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது, நீ நல்லவர் உணரணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க விசுவாசம்ன்ற அந்த பவுண்டரி விட்டு என்ன பண்ணக்கூடாது? நீங்க அந்த பவுண்டரி விட்டு போகும்படியா உங்களுடைய சூழ்நிலைகள் வரும். மனுஷன் வருவான், உங்க வீட்டில் இருக்கிறவங்க வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, யார் உயிர் நண்பன் வருவான், வந்து உயிர் எடுக்கிறதுனே பேசத்தினா வருவான், வந்து ஒன்று டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கு வருவான். ஆனாலும் நீங்க எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய அந்த வார்த்தை, இந்த வரியை விட்டு, அந்த நெறியை விட்டு விலகாம இருந்தீங்கன்னா, ஒரு நாள் உங்க கர்த்தர் பேசுகிறதுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா, நிச்சயமாக கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார், தடைகளை உடைத்து போற. அப்ப நீங்க வாயில சொல்லுவீங்க, தேவரீர் என்ன சொல்லுங்க. இன்னைக்கு இந்த செய்தி எதுக்கு முதல்ல உங்களுக்கு வருதுன்னா, ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்க போறேன். நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் பேசுறாரா இல்லையா? நம்ம வாழ்க்கையில நண்பர்கள் பேசுறாங்க. நீங்க கொஞ்சம் ஒரு லிஸ்ட் எடுத்துங்க. நீங்க போயிட்டு இந்த செய்தி முடிச்சோம் இப்போ கூட நினைச்சுங்க, நீங்க கர்த்தர் தேவரின் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது நீங்க வாழ்க்கையில உணரணும். ஃபர்ஸ்ட் விசுவாசம் வேணும். உங்களுக்கு பலமான விசுவாசம் வேணும்னா, உங்க நண்பர்கள் பேசுறதை எடுத்துங்க. அவன் எப்படி பேசுறான்? சொந்தக்காரன் பேசுறதை எடுத்துங்க, அவங்க எப்படி பேசுறாங்க? வேற யாரு? உங்க வீட்டாளுங்க பேசுறது, எல்லாத்தையும் நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுங்க. இது மத்தியில தினமும் உங்களோட கர்த்தர் பேசுறாரா இல்லையா? அல்லேலூயா. தினமும் உங்க மத்தியில கர்த்தர் பேசுறாரா இல்லையா? எப்படி பேசுறாரு? நீங்க வேதத்தை திறக்கும் போதெல்லாம் பேசுறாரு. வாரம் இங்க வந்து பேசுறாரு. பெருங்காட்டுல இருந்து பேசுற மாதிரி வாரம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. பேசுறதெல்லாம் எதுக்குங்க பேசுறாரு? கர்த்தர் நல்லவர். நீ அந்த வார்த்தை நீங்க யோபு போல அறிக்கை செய்யணுங்க. அவர் பேசவே இல்லை. ரொம்ப தன் வாயை என்ன பண்ணிக்கிட்டாரு? பயந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி பேசின யோபு அவ்வளவு தூரம் பிரதியுத்தரமாகன்னு சொல்லி ஆரம்பிச்சு பேசின யோபு, நம்ம கூட பேசினவர், கர்த்தர் பேசினவர் என்ன பண்ணுவார்? அந்த வார்த்தை மட்டும் வாசிங்க. யோபு 40:2 வாசிங்க. நாலு வசனம். அவர் நீதிமான். நம்ம எப்படி இருக்கு? எத்தனை வாட்டி கர்த்தருக்கு விரோதமா பேசிருக்கோம்? நல்லவர் பாட்டுலாம் பாடிருக்கோம். ஆனா விசுவாசம் குறையும் பொழுது அவர் எப்படி நம்ம உள்ளத்துல பேசிடுறோம்? இவர் இந்த நீதிமானை கூட அவர் புலம்பிட்டாரு. அதாவது ஒரு மாதிரி தன்னை நொந்துக்கிட்டாரு. அதனால தான் சொல்றாரு, ஒரு சில இடங்கள்ல பேசுறதுனால என்ன சொல்றாரு? 2 தான் பேசிக்கிறாருங்க. 2 தரம் பேசினப்பா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என் வாய இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர், அவர் வாழ்க்கையில செய்ய தடைபடாது. நீங்க தயவு செய்து புலம்பல்ன்றத வாய் என்ன பண்ணிருங்க? மூடிடுங்க. வாயை பொத்தி கொள்ளுங்க. 5 ரூபாய் இது பிளாஸ்டிக்னா எவ்வளவு வைப்பாங்க? அது இது போட்டு வாயில என்ன பண்றீங்க? அதுக்கு உண்மையிலே போய் ஒட்டிக்க போகுது, கஷ்டமா இருப்பது. நான் சொல்ற இருதயத்தில் என்ன சொல்றீங்க? வாயில ஒட்டிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து அவர் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. உங்க கூட வாரம் பேசுறாரு. திடீர்னு சின்ன பிள்ளை மூலமா பேசுவாரு, திடீர்னு பெரிய ஆள் மூலமா பேசுவாரு. ஊழியக்காரன் மட்டும் எதிர்பார்த்து உட்காந்துருக்காதீங்க. பெரிய ஊழியக்காரர் ஏசி கார்ல வந்து இறங்கி பேசுவாரு எதிர்பார்க்காதீங்க. சின்ன பையன் மூலமா பேசுவாரு, பக்கத்து வீட்டுக்காரன் மூலமா ஆண்டவர் பேசுவார். திடீர்னு ஆட்டோல வசனம் போவோம், பெருங்காட்டுல இருந்து பேசுற மாதிரி கர்த்தர் பேசுவாரு. நீ பயப்படாத, நான் உன்னே இருக்குன்னு சொல்லுவாரு. தடைகளை விடைக்கு போறத கர்த்தர் முன்னாடி போறேன்னு சொல்லுவாரு. நீ உணராம விசுவாசிக்காம உட்கார்ந்து இருந்தனா யார் மேல தப்பு? உங்க கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எவ்ரி டைம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அக செவியை திறந்து கொடுத்துட்டு போ. இங்க இருந்து கர்த்தர் பேசுகிறதை உணர்வார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுவார். அப்படி சொல்ல நீங்க வாயை என்ன பண்ணணும்? அவர் பேசுறத வாயை பொத்திக்கிட்டு கேட்டீங்கனாலே நம்ம வாயில என்ன வருமா? 42:2 மறுபடியும் வாசிங்க. வாயில என்ன வரும்? உங்க விசுவாசம் பலம் அடையும். அல்லேலூயா. எங்க இந்த யோபுக்கு அப்புறம் ஒரு தெளிந்த ஒரு ஞானம் வந்துருச்சுங்க அவருக்கு.
என் நண்பன் வந்து பேசினாங்க, என் ஒய்ஃப் வந்து இதெல்லாம் பேசிட்டாங்க, என் விசுவாசத்தை குறைய பார்த்தாங்க. அவனோட பவுண்டரி விட்டு அவர் என்ன பண்ணல. இதுதான் பெரிய சீக்ரெட் வாழ்க்கையில். என்ன வந்தாலும் என் பவுண்டரியை விட்டு நான் சர்ச்சுக்கு வராமல் இருக்க மாட்டேன். என் கர்த்தர் அங்கே தான் பேசுவார். எங்கே பேசுவார்? அவர் நினைச்சிருந்தா எங்கே வேணாலும் பணக்காரா இருந்தவர். யாரையாவது தேடி கூட இது பண்ணிக்கலாம், வியாதி மருத்துவத்துக்கு கூட போயிருக்கலாம். யோபு போனாரா? எங்கேயும் போல. என் தெய்வம் என்ன நிச்சயமா என் கூட பேசுவார். பேசினாரா இல்லையா? அந்த விசுவாசம் அவரை வந்து பலப்படுத்தி ஒரு நாள் பேசினார். யோபு 38 41 அதிகாரம் இறுதி வரை கடவுள் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய வல்லமைகளை காட்டுகிறார். அவர் விசுவாசம் எப்படி பலப்படுச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய வல்லமையை காட்டுறார் பாருங்க. ஒரு சில வசனம் நான் சொல்றேன். அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அது என்னென்ன காரியங்கள் பாருங்களேன். ஒரே சில வசனங்களை வாசிங்க. எல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. யோபு 38:19 வாசிங்க. அவருடைய வல்லமை அது, அதாவது யோபு 38 எடுத்துங்க. அவருடைய வல்லமையை குறித்து சொல்லப்படுது. நீ சமுத்திரத்தின் 16 வசனத்தெல்லாம் பாருங்க. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்த ஆழத்தில் உலாவினது உண்டோ? இதெல்லாம் யார் பண்ணித்தரா? கர்த்தரால தான் முடியும். நான் பூமியின் 4ஆம் வசனம். நான் பூமியின் அஸ்திபாரத்துக்கு அஸ்திபாரப்படுத்துற போது நீ எங்க இருந்தப்பா? அறிவில்லாத 2ஆம் வசனம். அறிவில்லாத வார்த்தைகள் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் அவர் சொல்றார், யோபு, இப்போதும் புருஷனை போல இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. வாயை பொத்திக்கிட்டார் யாரு? யோபு. அப்பேற்பட்ட பரிசுத்தமான என்ன பண்ணிட்டாரு? அவருடைய வல்லமையின் பராக்கிரமத்தை குறித்து அவர் சொல்றார். நான் எப்படிப்பட்ட இந்த உலகத்தை படைச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே. அது அந்த லிவித்தியான குறித்து கூட வரும். லிவித்தியான் எத்தனை பேர் தெரியும்? லிவித்தியான பத்தி அது இருக்குதா இல்லையான்றதே நீங்க சயின்டிஸ்ட் ஒண்ணுமே புரியல. ஆனா வேதத்தில் அது இருக்கிறதாக அது கண்டிப்பா சொல்லப்படுது. அது வந்து ஒரு விதமான யாராவது தூண்டிலில் பிடிக்கப்படுமோ அவ்வளவு வல்லமை. அதெல்லாம் கூட யாருக்கு அடக்கம்? கர்த்தருக்கு அடக்கம். தேவரீர் சர்வ வல்லமை இல்லை தேவன். அதான் சொல்றாரு, தேவர் சர்வ வல்லவர். அவருக்கு முன்பாக என்னது? அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் இந்த உலகத்துல வெளிச்சம் உண்டாகுனா வெளிச்சம் உண்டாகணும். அவர் தடைப்படுமா? யாராவது சொன்னது? அந்த 6 நாள்ல முடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி திட்டம் வச்சாரா? முடிப்பாரா? முடிக்க மாட்டாரா? உங்க வாழ்க்கையில அதே போலதான். அதெல்லாம் பார்க்கும்போது யோபு என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு கதை காலஜீவமா அந்த மாதிரி காதுல வாங்கிட்டு போல யோபு என்ன பண்றாரு? தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிடுகிறார். என்ன சொன்ன? தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிடுறாரு. இவ்வளவு வல்லமையை செஞ்ச தெய்வம் லிவித்தியான் அடக்குறாரு, பூமியை படைச்சிருக்கிறார், பூமியின் ஆழங்கள்லாம் இவ்வளவு தேவன் சொல்ல எல்லாத்தையும் காதுல வாங்குறாரு. விசுவாசம் என்ன ஆகுது? டிகிரி அந்த நண்பர்களால கொண்டாடினால அந்த விசுவாசம் குறைஞ்ச விசுவாசம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ். அப்படியே இன்க்ரீஸ் என்ன ஆயிடுது? பிபி ஐயா வர மாதிரி விசுவாசம் என்ன ஆயிடுது? அந்த பிபி ஐயானா உடம்புக்கு கெடுதல், விசுவாசம் ஐயானா உடம்புக்கும் ஆத்மாக்கும் நல்லது. அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் தான் வாயிலிருந்து அது வெளிப்படுது. என்ன மனுஷன்ப்பா நீ? தேவரீர் 42:2 பேச, தேவரீர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும். நீங்க வீட்டுல போய் தயவு செய்து யோபு 38 41 வரை வாசிக்கணும். ஓகேவா? வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வல்லமை குறித்து அவரே தன் வாயில சொல்லுகிறதை வாசிச்சு பாருங்க. யோபுவை போல எடை கட்டி கொண்டு தாழ்த்தி உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. உங்க சூழ்நிலையை ஒப்பிட்டு பாருங்க. உங்க விசுவாசத்துல பலப்படுத்துங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்பேற்பட்ட சாத்தா சூனிய கட்டு எதுல நீங்க இந்த குடும்பத்துல எந்த குடும்பம் அதெல்லாம் ஒரு மண்ணும் கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது? நிக்கவே முடியாது. இந்த வார்த்தையை அறிக்கை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால கரணதரி தேவன் நான் பயன்படுத்தலாமா? யோபு அப்படி ஒப்பிட்டு பார்த்ததுனால தான், தன் வாழ்வை அதில் புகுத்தி பார்த்ததுனால தான் அவர் ஜெயிச்சாரு. அவருக்கு இந்த வார்த்தை பேச முடிஞ்சுது. புரிஞ்சுட்டீங்களா நான் சொல்றது? நல்லா கவனிங்க. யோபுக்கு கடவுள் வந்து பல விதமா ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சாரு? யோபு 1:2 என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைச்சதுங்க? 7000 ஒட்டகங்கள், கழுதைகள், பிள்ளைங்க எல்லாமே ஆசீர்வாதம் தான். கூட அந்த நேரத்தில் இவர் இந்த வார்த்தையை பேசினாரா எங்கேயாவது? தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர்ப்பா, நீ செய்ய நினைத்தது அந்த இடத்துல பேசினாரா? ஆசீர்வாதம் கிடைக்கிறப்ப பேசினாரா? ஒரு பிரச்சனைகள் மத்தியில இன்னுமாக விசுவாசத்துல பலப்பட்டு சோதனைகளின் மத்தியில நீங்க பேசணும். எத்தனை பேர் விசுவாசிங்க? வந்து நீங்க எல்லாருமே சோதனை மத்தியில பேசுவீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு சோதனை, பிரச்சனை, வருத்தம், கவலைகள் இருக்கா? அந்த மத்தியில நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாதான் பேச முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கு. நீங்க இன்னைக்கு அலட்சியப்படுத்தினா இன்னைக்கு தயவு செய்து நேரடி வீட்டுல போய் கூட கதவை மூடிங்க. உங்க வார்த்தையை நான் அலட்சியப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே. தேவையில்லாத நண்பர்கள் பேசுறாங்க, அவங்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கிறேன், அது எனக்கு ஆறுதல். அவங்க எப்படி எனக்கு ஆறுதல் கொடுக்க முடியும்? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. செங்கடலை பிளந்து வழியை கொண்டு வரணுன்றது தேவனுடைய திட்டம். எந்த மனிதனாவது திட்டத்தை கொடுக்க முடியுமா? அப்புறம் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்க முடியும்? அவங்ககிட்ட எப்படி ஆலோசனை? அவன் என்ன கொடுப்பான்? ஆலோசனை மிஞ்சி போனா என்ன கொடுப்பான்? நீ இந்த பக்கம் அப்படி சுத்திட்டு போப்பா, அப்படி போப்பா, அப்படிதான் அவனால ஆலோசனை கொடுக்க முடியும். செங்கடலை பிளந்து அவனை கூட்டு போன எந்த மனுஷனால ஆலோசனை கொடுக்க முடியுமா?
கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரை நம்ம பயன்படுத்தலாம். அதான் சொல்றேன், கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை மட்டும் நீங்க அவர் முழுசா நம்புங்க. எப்பேற்பட்ட இறுதிய கடினம் உள்ள மனிதனையும் பார்வனையும் மாற்றி உங்ககிட்ட கொண்டு வர வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பேற்பட்ட இறுதிய கடினம் உள்ள மனிதனையும் உனக்காக அந்த தடையை உடைச்சு கொண்டு வருவார். அதே போல யோர்தான் நதியை பிளந்து வழி அமைக்கிறாரு. இந்த ஆலோசனை யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு தெரியுமா? அவன் என்ன சொல்லுவான்? அவன் ஆலோசனை அவனுக்கு ஏற்றபடி தான் சொல்லுவான். அதனால தான் சொல்றேன், எந்த மனிதர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ண, ஒரு அளவுக்கு மேல உங்களை என்ன பண்ண முடியாது. அவங்க மூலமா கடவுள் சொல்கிற வார்த்தையாக இருந்தால் மட்டும்தான் நீங்க செவி கொடுக்கணும். அவன் சுய ஆலோசனைகளோ உலக ஆலோசனைகளோ கொடுத்தா நீங்க என்ன பண்ணக்கூடாது. அது ஒருபோதும் உங்க விசுவாசத்தை என்ன பண்ணாது, பெருக்காது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே பெருக்கும். முதல்ல இதை புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இதை உணரணும்னா என்ன பண்ணணும்? உங்க வாழ்க்கையில தேவரையும் நீங்க இந்த மாதிரி ஒரு சிங்கத்தை போல கெர்ஜித்து ஒரு நம்பிக்கையோட சொல்லணும்னா உங்களுக்குள்ள என்ன வேணும்? முதல்ல வெரி குட், புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன வேணும்? பலமான விசுவாசம், நார்மலான விசுவாசம் கிடையாது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டாரு? அவர் தன்னையே என்ன பண்ணிக்கிட்டாரு? தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டுக்கிட்டாரு. நீங்க அதை நீங்க மனதில் இருத்தி கொண்டீங்கன்னா நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? நீங்களும் உங்களை வாழ்க்கையில் அறிக்கை செய்வீங்க. தயவு செய்து ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறது நன்மைகளை நீங்க அவரை நினைச்சு பார்க்கணும். சோதனைகள் வேலைகளை நீங்க நினைச்சு பார்த்து உங்க விசுவாசத்தை என்ன பண்ணணும்? பெருக்கணும். அதே போல முக்கியமா கர்த்தர் உங்களோட கூட பேசுறாரு. நான் இன்னைக்கு அதுதான் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா அந்த வார்த்தை மீது நீங்க விசுவாசம் வைக்கணும். ஏதோ கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரோட தான் கர்த்தர் பேசுறாரு. யாராவது ஒருத்தர் தனிப்பட்ட முறை கிடையாது. அது உள் வாங்கிக்கிட்டு எனக்கு பேசியிருக்காருன்னு எத்தனை பேர் விசுவாசிச்சு போக போறீங்க? எல்லாருமே, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரோடும் கடவுள் பேசுறாரு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே தடைகள் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும்னு எல்லாரும் விருப்பப்படுறோமா இல்லையா? எல்லாரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஒவ்வொருத்தர் காலேஜ் படிப்பாங்க, ஸ்கூல்ல இருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க, குடும்ப தலைவர்களாக எத்தனையோ பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் தடைகள் இருக்கா இல்லையா? அதெல்லாம் நீங்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கடவுள் பேசுறதை நீங்க காது கொடுத்து கேளுங்க. மனுஷால் பேசுறது கேளுங்க. ஆனா அதை எதை நீங்க எடுத்துப்பீங்க? அது நல்லதா இருந்து கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட வார்த்தையா இருந்த மாத்திரம் தான் நீ என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். மற்றதெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த காதுல வாங்கி அப்போ உங்க விசுவாசம் பலப்படும். யோபு தயவு செய்து 38 41 வரை வாசிங்க. அதுதான் அவருடைய விசுவாசத்தை இன்னுமாக பலப்படுத்துது. அவ்வளவு சோதனைகளிலும் ஒரு துவண்டு போயிருந்த மனிதனுக்கு யாருடைய வார்த்தை பலப்படுத்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை பலப்படுத்தும். அது மீது அவர் விசுவாசம் வச்சாரு. அதுதான் அது சக்சஸுக்கு காரணம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ரீசன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நமக்கு சாதாரண விசுவாசம், என்ன விசுவாசம் வேணும்? பலமான விசுவாசம். இப்ப 2வது பகுதி வாசிமா. வாழ்க்கையில இதுக்கு நமக்கு தேவை என்னன்னா அறிவு. என்ன சொன்ன? அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன், உனக்கு அறிவு நம்பிக்கையே இல்லைடா, உனக்கு அறிவே இல்லைடான்னு கேட்டேன் தெரியுமா? நம்ம ஆத்மா நம்மளை பார்த்து சொல்லாதபடி பார்த்துக்கணும். 2வது நமக்கு என்ன தேவை? கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கை தடைப்படாத ஒரு நம்பிக்கை வேணும். ஆபிரகாம் வாழ்க்கையில் நீங்க எடுத்துங்க, யோபுவினுடைய வாழ்க்கையில் எடுத்துங்க. கர்த்தர் ஒரு திட்டங்களை தீட்டி வச்சிருந்தார். கரெக்டா இல்லையா? ஆபிரகாமுடைய எல்லாத்தையும் விளக்கமா சொன்னா ரொம்ப டீப்பா போய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 12:1-2 எல்லாம் நீங்க வாசிக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பெருகவே, இதெல்லாம் சந்ததிக்கான ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். ஓகேவா? அதே போல யோபுனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சோதனைகளை கொடுத்து, அது யோபுக்கு தெரியாது. ஆனா யோபுனுடைய வாழ்க்கை அவர் வச்ச திட்டம் என்ன? சோதனைகள் வரும், அந்த சோதனைகளை அனுமதிக்கப்படும், அந்த சோதனைகள் அவனை இரட்ட தனியா இது திட்டம் வச்சிருக்கிறா இல்லையா? அதே போல நீங்க அது புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க என்ன வேணும்னா அறிவு. உங்க ஃபர்ஸ்ட் விசுவாசம் சொன்னேன். 2வது என்ன வேணும்? அறிவு. நீ பெரிய ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு பெரிய அறிவு இல்லை. உலகத்தில் வேணா அது பெரிய அறிவாக இருக்கலாம். யார் ஒருத்தர் கர்த்தருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சொல்றபடி கரெக்டாக நீட்டாக நடந்துட்டு போறாங்களோ அவங்க தான் உண்மையிலே அறிவுப்படுத்தணும். எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்றதை கேட்டு நீட்டாக அவர் சொல்ற பேச்சு கேட்டு போயினாலே அவன் அறிவு படைத்தவன். அவன் வாழ்க்கையில எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் அறிவுப்படுத்துங்க. கடன் தாண்டி தேவன் நான் பயன்படுத்தலாமா? ஏன்னா உலகம் என்னதான் படிச்சாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில செங்கடலை பிளந்து செய்வார்ன்றது அவனுக்கு தெரியாது. அவன் படிப்பது சொல்லி தராது. யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது. எனக்கு ஆனா என் தெய்வம் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் அறிவு. அது அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தனா செங்கடலை பிளந்து செய்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில பல அதிசயங்களை செய்வார். அந்த அறிவெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும்? உலக மனிதனுக்கு அதெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த மாதிரி அறிவோடு கூட அவருக்கு பயப்படுறதே அறிவாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறவனால மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் முதலாவது ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன். உங்களுக்கு திட்டங்கள் வச்சிருக்காரா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு எல்லார் மேலேயும் ஒரு திட்டங்கள் வச்சிருக்காரா இல்லையா? தலைவர்
சின்ன பிள்ளைங்க எல்லார வேலையும் பெரியவங்க எனக்கும் எல்லாருக்குமே ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு தடை வருமா வராதா? பரவாயில்லையே, என்னை விட நம்மளை விட யார் அதை அறிஞ்சு வச்சிருப்பா? யோபுக்கு சாத்தான் வந்து கேட்பான்றது யாருக்கு தெரியும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் வருவான், ஒரு தடை வரும் 400 வருடங்கள்லாம் யாருக்கு தெரியும்? இது முன்னாடியே ஆபிரகாம் கிட்ட சொல்லுவார். அவர் வரும்ன்றது யாருக்கு தெரியும்? தடையை எடுத்து போடணுன்றதும் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நமக்கு தெரியணும். நம்ம நாளையிலையா என்ன தெரியணும்? அப்ப என்ன பண்ணோம்? அமைதியா இருக்கணும். நமக்கு என்ன தெரியணும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. தடைகள் வரும். அது எப்படி வரும், என்ன மாதிரி டிசைனில் வரும், நான் தீர்க்கதரிசிலாம் கேட்பேன், அப்படிலாம் போயிடாதீங்க. அது என்ன டிசைனில் வந்தால் கூட எனக்கு அதை பற்றி தெரியாது. என் கூட இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். கரங்களை தட்டி நான் மயப்படுத்தலாமா? அது என்ன டிசைனில் வந்தாலும், எப்பேற்பட்ட சாத்தான் எது வந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிறவனிலும் அதனால இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க மனசுல எடுத்துக்கொள்ளுங்க. தடைகள் அவர் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு வந்த நீங்க எதுவுமே என்கிட்ட திட்டம் இல்லாம வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில அவரு ஒரு வடிவமைப்பு திட்டத்தோட வச்சிருக்கிறார். எப்படியோ போது நான் ஒண்ணு நினைக்கிறேன், அது ஒண்ணு நினைக்குது, கவலைப்படாது. ஆண்டவர் என்னுடைய சுய சித்தம் அல்ல, உன் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா. தடை. அதனால நீங்க வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும் நீங்க அதை நீக்கி போட நீர் வல்லவரா இருக்கிறீங்கப்பா. ஒரு மனதில் இருத்தி கொள்ளுங்க. அவருக்கு முன்னாடி எந்த தடையும் ஒரு தடை இல்லை. சப்ஜெக்ட், நவுன், என்னது வினைச்சொற்கள், பெயர் அளவில் வினைச்சொற்கள் இலக்கணம்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்க்காதீங்க. சப்ஜெக்ட் அளவில் தடை வந்தாலும் சரி, பெயர் அளவில் தடை வந்தாலும் சரி, எல்லா தடைகளும் அவர் முன்னாடி ஒன்றுமே நிற்க முடியாது. சப்ஜெக்ட் அளவில் என்ன சப்ஜெக்ட்? செங்கடல் சப்ஜெக்டா? நவுனா? என்ன கவரம்? நவுன். என்ன பெயர் வந்தாலும், சாத்தான்றது ஒரு நவுன், அது கெட்ட பெயர். அதுவும் இருந்தாலும் சரி, என்ன சப்ஜெக்ட் வந்தாலும், சப்ஜெக்ட்னா அந்த எலுமிச்சம்பழம் வச்சாங்க வீட்டில் பிரதர், இன்னும் வச்சாங்க, அது வச்சாங்க பிரதர், எந்த தடையும் உங்களுக்கு ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எலுமிச்சம்பழம் வந்தால் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அது பழைய ஜோக்கு. ஏதாவது புது ஜோக்கு ஒன்று சொல்லுங்களேன். எலுமிச்சம்பழம் வச்சா லெமன் சாதம் போட்டு சாப்பிடுவோம், அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க, வித்தியாசமான புது ஜோக்கு. ஓகேவா? நான் நல்லா அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்கள் வாழ்க்கையில் தடைகளை நீங்கள் குறித்து என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் விசுவாசமும் அறிவும், அவரை பற்றிய அறிவும் இருந்துச்சுனாலே என் வாழ்க்கையில திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்தை சீர்குலைக்கிற எந்த சாத்தானும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, அசைக்க முடியாது. நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஓகே. அதனால ரெண்டாவது உங்களுக்கு என்ன தேவைப்படுது? அறிவு. அதனாலதான் யோபு 23:10 மறுபடியும் வாசிங்க. அவருக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. இத்தனை நண்பர்கள் பேசுறாங்க. மறுபடியும் இதை வாசி, நிறுத்தி வாசி. ஆனாலும் இதுதாங்க அறிவு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு உடம்புல எல்லாமே போயிடுச்சு, கொட்டாங்குச்சி எடுத்து சொரிஞ்சிக்கிற மாதிரியான சூழ்நிலை, எல்லாமே போயிடுச்சு. ஒய்ஃபு கூட அப்படி பேசிட்டாங்க, நண்பர்கள் பேசுறாங்க, என்னென்னோ பேசுறாங்க. ஆனாலும் அவர் அந்த வார்த்தை, அந்த அறிவை பாருங்க, அந்த அறிவையும் விசுவாசத்தையும் அந்த பவுண்டரியை விட்டு அவர் வெளியே போகலங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் போகும் வழியை. இதுதாங்க அறிவு. ஏன்னா இந்த யோபு 42:2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த அறிந்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. யோபு வாசிங்க, அதை நானே வாசிக்கிறேன் பாருங்க. அந்த அதுதாங்க அறிவு. புரியுதா நான் சொல்றது? நீ செய்ய நினைச்சது அதுதாங்க அறிவு. இந்த அறிவை இன்னைக்கு இல்லைன்னா தயவு செய்து வளர்த்துக்கிட்டு போங்க. என் கர்த்தரை என்னைக்குமே நான் வாயில இருந்து என்ன பண்ணக்கூடாது, தப்பா பேசிடக்கூடாது. தெய்வம் எனக்கு திட்டம் வச்சிருக்கிறாரு. பேசி இன்னைக்கு இதுவாயிடக்கூடாது. இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டேன், யோபுவை காமிச்சிட்டேன். ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஒன்னா ஒரு உதாரணம் காட்டுறேன். ஆபிரகாம் வாழ்க்கையில 13ஆம் அதிகாரத்துல வருது. அதுக்கு முன்னாடி 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஒரு திட்டத்தோட கொண்டு வராரு. திட்டத்தை கொடுக்கும்போது 12ஆம் அதிகாரத்துல வருது பாருங்க. அவர் எடுத்த உடனே அவர் வாழ்க்கையில என்ன சந்திச்சாருங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கடவுள் பெரிய ஆசீர்வாத திட்டத்தை கொடுத்து அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தவன் அவர் தான் காரணம், ஆபிரகாம் தான் காரணம். ஆனாலும் அவர் எதை முதல்ல ஃபேஸ் பண்றாருங்க? சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட். என்னது? வாழ்க்கையில் தடை தான் வரும். பஞ்சம் வந்துச்சு, எகிப்துல மறுபடியும் போனாரு. எகிப்துல ஒரு சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. என்ன வந்துச்சு? பார்வோன் வந்து தன்னுடைய ஆபிரகாமுடைய மனைவி மேல ஆதியாகமம் 12 வருது. அதெல்லாம் நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல வருது. மனைவி மேல என்ன பண்றான் பார்வோனு? ஆசைப்படும் பொழுது அதுல எல்லாம் டிஸ்டர்ப் வந்து எல்லா தடைகளும் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆபிரகாம. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியல, ஐயோ என் மனைவி எதோ ஆயிடுமோன்னு சொன்னா அந்த நேரத்தில் அது தெரியல. அந்த நேரத்தில் அவர் அறிவுல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் எப்படி ஆயிட்டா இருப்பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 13ஆம் ஆதியாகமம் 13
இந்த இடத்துல தன்னுடைய அறிவை அப்ளை பண்றாரு, விசுவாசத்தையும் அறிவையும் அப்ளை பண்றாரு. அதனால தான் இந்த மாதிரி பேச முடியுது அவரால். ஆதியாகமம் 13:10 வாசிங்க. இல்ல 9:10 வாசிங்க. 9 வந்து ஒரு சமநிலையான டிசிஷன் அவரால் எடுக்க முடிஞ்சது. காரணம் என்ன? இந்த படிக்கும்பொழுது நம்ம 2 காரியத்தை ஆபிரகாம்கிட்ட நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுப்பீங்க நீங்க? விட்டு கொடுக்குறது ஓகே, விட்டு கொடுக்குறது அதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அது 2 முக்கியமான காரியங்கள் இருக்கு. அருமையான காரியம் விட்டு கொடுக்குறது. என்னது? விசுவாசம். யார் மேல விசுவாசம்? அந்த மாதிரி சும்மா சொல்ல முடியுமா? எல்லாருமே வந்து முன்னாடி அந்த அறிவு இல்லை. அந்த ஒரு அந்த எகிப்து அரசங்கிட்ட எல்லாம் பேசும்போதுலாம் அந்த ஒரு கொஞ்சம் அந்த இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் நடத்துறதை பார்க்கும்போது அந்த அரசங்கிட்ட தான் விடுவிச்சு பாதுகாத்து கொண்டு வந்து அவர் சொன்னபடி தன்னுடைய திட்டத்தை கொண்டு போறாருப்பா. அந்த தெளிவு அறிவு வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, தன் சகோதரன் என்னதான் யோர்தான் அழகு எழில் எகிப்து போல இருந்தாலும் கூட அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அவர் பார்த்ததெல்லாம் கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற திட்டத்தை கரங்க தட்டி தேர்ந்த பயன்படுத்தலாமா? என் வாழ்க்கையில அவர் திட்டம் வச்சுட்டாருப்பா, ஆசீர்வதிப்பன்னு சொல்லிட்டாருப்பா. அது தடைப்பட நீ என்ன பண்ற? வடதுபுறம் போறியா போ, இடதுபுறம் போறியா போ. நீ வலதுபுறம் செழிப்பை பார்த்து போனோம்னா இடதுபுறம் ஒருவேளை வறண்ட நிலமா இருந்தா அங்கேயே என் தெய்வம் செழிப்பு உண்டு பண்ணுவார். கரங்க தட்டி தேர்ந்த பயன்படுத்தலாமா? அது ஒருவேளை வறண்டு கூட இருக்கலாம். நீ இந்த இடத்த போனா அந்த இடத்துக்கு போனாலும் சரி, இங்கே போனே நடுவில் போனாலும் சரி, நான் சுடுகாட்டில் இருந்தாலும் சரி, அங்கேயே என் தெய்வம் என்ன செழிப்பை உண்டு பண்ணுவார். என் கூட இருக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோ ஆபிரகாமுக்கு வந்ததுனால தான் அவர் என்ன பண்ணாரு? இப்போ சொன்னாலே விட்டு கொடுத்தாரு. அப்பதான் அந்த விட்டு கொடுக்குற குணம் வெளியில வந்தது. இது 2 காரியம் இருந்துச்சு. விசுவாசம், பலமான விசுவாசம். 2வது அறிவு. அதனால தான் அவருக்கு அதை ரொம்ப எக்ஸ்பிளைன்குள்ள போல போக 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 ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சொன்னபடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யோபுவும் அப்படிதான் பெற்றுக்கொண்டார். காரணம் என்னன்னா அந்த அறிவு. அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு வந்த நீங்க எல்லாருமே இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு போகணும். இந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ளாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு தடையை மட்டும் நான் காட்டிட்டு போக போறேன். ஓகேவா? நான் சொல்லிட்டேன், தேவரே நீ செய்ய நீ நல்லவர். என்ன பண்ணுங்கப்பா? நீ தேவரே இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா என்ன தேவைன்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் விசுவாசம், பலமான விசுவாசம் வேணும். 2வது அறிவு வேணும். அதுக்கு உதாரணங்களை காட்டினேன். யோபுனுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சில உதாரணங்களை காட்டினேன். இப்போ இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காம இருக்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் நம்ம காட்டணும். என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம இருக்கிறது பெரிய தடை என்ன தெரியுமாங்க? வாய். என்ன சொன்னேன்? என்னடா இப்படி சொல்றானேன்னு பாருங்க. வாய் தான். நம்ம வாய் தான் நமக்கு உலகத்தில் சொல்றாங்க, உங்க வாய் தான்டா உனக்கு பெரிய பிரச்சனை. உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? வாய் இல்லைன்னா ஒண்ணு அதை ரொம்ப சொல்ல வேண்டாம். டேய் வாய் தான்டா உனக்கு பிரச்சனை. கரெக்டா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க சார். வாயை வச்சு கூட சும்மா இருடா டே, நீ கொஞ்சம் சும்மா இருந்தாலே வாழ்க்கையில ஜெயிச்சலான்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில வாய் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க அவங்க சிரிக்கிறாங்க பாருங்க. அவங்க அப்படி கிச்சில காப்புட்ட மாதிரி சிரிக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உண்மையிலே சிரிப்பு தான் வருதா இல்லையா? நான் சொல்றது அநேக வேலைகள்ல என்ன அது? வாய் தான் நமக்கு பிரச்சனை. அதனாலதான் யோபு குறிச்சு பேசினா பரிசுத்தவான்கள் அவங்க கிட்ட நல்லதை கத்துக்கிட்டோம். ஆபிரகாம் குறிச்சு காட்டினேன், அவங்க கிட்ட நல்லதை கத்துக்கிட்டோம். இப்ப காட்ட போற பர்சன்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்காதீங்க. உங்ககிட்ட இருந்தா விட்டுடுங்க. யார் தெரியுமா? அது இஸ்ரவேல் ஜனங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? பெரிய திட்டத்தை தீட்டி ஆண்டவர் கொண்டு வந்தாரு. என்ன பண்ணாங்க? ரொம்ப விளக்கமா சொல்ல முடியல. வாய் என்ன கண்ட? யாத்திராகமம் 17 இது வாசிங்க. ஒரு சின்ன உதாரணம் தான் காட்டுறான். யாத்திராகமம் எடுத்துங்க. விசுவாசம் எங்கிருந்து வளர்ந்து கடந்தது? எங்களுக்கு விசுவாசம் வளரல. இல்ல யாத்திராகமம் புரியுதா உங்களுக்கு? நம்ம விசுவாசமா அறிவு இல்லைன்னா யாரை பரீட்சை பார்க்கிறோமா? நாம அதுக்கு இந்த பரீட்சைகளுக்கு நம்ம உட்பட்டு பாஸ் ஆயிடலாம். என்னது? விசுவாச பரீட்சையிலையும் அறிவு பரீட்சையிலையும் நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா யாரை பரீட்சை பார்க்கிறோம்? நம்ம இந்த ஜனங்க யாரை பரீட்சை பார்த்தாங்க? கண் கூட ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்து செங்கடலை பிளந்து வழி நடத்தின தெய்வம் ஒரு தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? உணவு தர மாட்டாரா? ஒரு வறண்ட நிலத்துல இருந்து அவர் ஒரு தண்ணீரை கொண்டு வர அவருக்கு எவ்வளவு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். அதுக்கு முன்னாடி நல்லா அழகா பாட்டுலாம் பாடினாங்க. ஆனா வாயில அந்த பாட்டு, வாயில இருந்த பாட்டு வெளியில என்ன வந்தது? அப்போ என்ன பிரச்சனை? வாய். என்னது?
அப்போ பிளாஸ்டரி 5 ரூபா பிளாஸ்டரி ஞாபகம் வச்சுங்க. வாய் நம்ம என்ன பண்ணோம், முதல்ல வாய் தான் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தடைக்கு யாரே தடை? அவர் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டுருவாரு. செங்கடலை கூட பிளந்துருவாரு. சாத்தான் பெரிய சாத்தான என்ன உலகத்துல தான் பெரிய சாத்தான், அவருக்கு முன்னாடி அது ஒண்ணுமே, அதெல்லாமே நீக்கி போட்டுவாரு. ஆனா வாய் அடக்கிறதுக்கு, நம்ம வாய் அடக்கிறது ஒரு ரொம்ப பெரிய போராட்டமா இருந்தது அவரு. கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்னைக்கு வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன பண்ண போறோம்? இனிமேல் யார் வீட்டில் ஒய்ஃப் அது கேட்டாலும் கூட அப்படிலாம் இருந்துடாதீங்க. அதுக்கு வீட்டில் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் யார் பசங்க கேட்டால் கூட அமைதியாக நான் இருக்கிறேன்ப்பா வாயை பொத்தி கொண்டு அப்படி இருக்காதீங்க. வேலை ஸ்தலத்தை ஓனர் சொன்னார்னா அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன். ஓனர் என்ன சொன்னீங்கன்னு தெரியல, ஓனர் எழுதி கொடுங்க, அப்படியே இருக்க போறீங்க. நல்லா சிரிக்கிறீங்க. என்ன பேச வேண்டிய இடத்துல அதுக்கு பசங்களாம் டீச்சர் முன்னாடி கேள்வி கேட்டா, டீச்சர் நான் எதுவுமே பேச மாட்டேன் அமைதியாக இருப்பேன், நேற்று பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு, அப்படியே இருக்க போறீங்களா? அப்படி இல்லை, அதுக்கு வாயை பொத்திட்டு இருக்கிறது. எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அங்க பேசணும். ஆனா கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் பேசாதீங்க. நான் சொல்ல புரியுதா இல்லையா? கர்த்தருக்கு விரோதமா பேசினாலே நீ ஞானவான். எனக்கு விசுவாசம் அறிவு இது இருக்கு. கர்த்தருக்கு விரோதமா பேசாம இருந்தாலே ஞானவான் சொல்லணும். கர்த்தருக்கு விரோதமாக பேசாம இருந்தாலே நாம் ஞானவானா ஆயிடுவோம். இந்த இடத்துல பாருங்க, யோபு அதனால தான் பவுண்டரி விட்டு வெளியில போகாம இருந்தாரு. இவங்க பவுண்டரி விட்டு வெளியில போயிட்டாங்க, பவுண்டரி விட்டு எகிப்துக்கே போயிட்டாங்க. கர்த்தர் நடத்தி கொண்டு போறதோ கானானை நோக்கி நடத்தி கொண்டு போகிறார், உனக்காக திட்டத்தை வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டு போகிறார். இவங்க பவுண்டரியை விட்டு வெளியில போய் எகிப்துக்கு போயிட்டு, எனக்கு எகிப்துல வந்து வெள்ளரிக்காய் கிடைச்சது, அது சம்மட்டிக்காய் கிடைச்சது, அது கிடைச்சது, இது கிடைச்சது நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன கிடைச்சது அவங்களுக்கு? காடை கிடைச்சதா கூட நிம்மதி இருந்துச்சா? பழைய சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியா சாப்பிடணும். அவன் நிம்மதியா இருக்க முடிஞ்சுதா? புலம்பல் வாயில. ஏன்? என்ன காரணம்? நீங்க தான் சொல்லணும். வாய் மறக்கவே கூடாது. என்னது நீ வீட்டுல போனாலும் நான் கேட்பேன், என்ன காரணம் ஆசீர்வாதத்தோட? வாய் மறக்கவே கூடாதுங்க. நீங்க தயவு செய்து மறக்காதீங்க. நம்ம வாயில ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய வாயில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. அநேக தடைகள் நம்ம பிரச்சனை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு ஊழியக்காரங்கிட்ட போய் எனக்கு பில்லி சுண்ணி வச்சுட்டாங்க, அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க பாஸ்டர், அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ண போறோம் இனிமேலாவது? கண்ணாடியில் போயிட்டு டேய் இனிமேல் எங்கேயாவது போவியா நீனு, உன் வாய் தான் அப்படின்னு சொல்லி இப்படி நிற்கணும். கண்ணாடியில் போய் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய அழுவியா. இப்போ நீங்க வாசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்த அந்த நீதிமானே தான் வாய, அதனால தான் அவர் வாயை காட்டுறாரு. அது ஒரு அவர் இன்னொன்று வந்து தன்னை வந்துகிட்டு இருந்து என்னென்ன பேசினவர் 2 தடவை பேசிட்டேன். இப்போ என்ன பண்றேன்? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க, உங்களுக்காக மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. அப்ப தடை எதுன்னு அவரே காட்டுறாரு பாருங்க நமக்கு. யோபுவே அப்பா இனிமேல் நம்ம நீதிமான்களா? அவர் அளவுக்கு நீதிமான்களா? அநேக வேலைகளில் பேசியிருப்போம் ஆண்டவருக்கு முன்னாடி. அந்த வாயெல்லாம் என்ன பண்ண இனிமேல் அவரே பொத்திக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு அமைதியா கேட்கிறேன்றார். கர்த்தர் பேசுறதை கேளுங்க, அது மேல விசுவாசம் வைங்க, அறிவு கொள்ளுங்க. எனக்கு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னதை செய்யுமலும் நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. எந்த இது வந்தாலும் சரி எனக்கு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். நான் அமைதியா இருப்பேன். அதுக்கப்புறம் யோபு ரொம்ப பேசவே இல்லை, அமைதியா இருந்தார். கர்த்தர் சொல்றது மாத்திரம் தான் அதிகமா கேட்டுட்டே இருக்கும்போது அவர் ஆசீர்வச்சு ரெட்டத்தனையும் ஆசீர்வச்சார். அது ஒரு தடையா இருந்தது. என்னது? வாயு. அவ்வளவு நேரம் பேசிட்டு, அவ்வளவு நேரம் நண்பர்கள் கிட்ட அவங்க கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் ரெட்டத்தனையும் ஆசீர்வதிக்கல. எப்ப வாயை பொத்தி கொண்டாரோ அப்பொழுதுதான் அவருக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்து. கரங்க தட்டி தேவன் நான் பயன்படுத்தலாமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வாயை பொத்தி கொள்ள வேண்டிய இல்லாம இவ்வளவு நாள் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு வாயை பொத்திக்கிட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ரெட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை கீழ்படித்து தான் அவர் உங்களுக்கு கண்டிப்பாரு, திட்டுவாரு, என்ன ஒன்றும் பண்ணுவாரு, ஆசீர்வதி பண்ணுவாரு. நீ திட்டுவாரு, நீ தப்பு பண்ணா கண்டிப்பா திட்டுவாரு. நீ என்ன பண்ணணும்? நீ யோபு திட்டாரு, நீ அரை கட்டி வா, அடை கட்டி நில்லையா முன்னாடி, கீழ்படிஞ்சாரா இல்லையா? திட்டுவார். ஏன்னா அவர் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிப்பார். ஆனா யோபு கீழ்படிஞ்சு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? இதில் எப்படி நான் பார்க்குறேன்? ஒரு தாய் பிள்ளையா நான் பார்க்குறேன். என் இயேசுவை நான் தாய் பிள்ளையா பார்க்குறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? என் இயேசுநாதரை எனக்கு நான் தாயா பார்க்குறேன். அவர் வந்து தாய் பிள்ளையா பார்க்கறதுனா நீ அவர் திட்டுறதெல்லாம் வாங்கிப்பீங்க. கரெக்டா இல்லையா? யோபுக்கு தெரியும், நான் ஒரு சின்ன குழந்தை ஆடை இல்லாமல் பிறக்குது, அதை யார் அதை வந்து சீராட்டி அதை ஒரு அழகுபடுத்தி வைக்கிறது யாருங்க? அம்மா. நீ அது போல வயது பெரியவன் ஆயிட்டேன், இப்போ உன்னை நிர்வாணம் ஆயிட்டேன், எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? வசதி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, நிர்வாணம் ஆயிடுச்சு, பேர் போயிடுச்சு, கிழக்கத்தி புத்தகத்தில் பெரியவன்ற பேரெல்லாம் போயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட நிர்வாணி மாதிரி தான் இருக்கிறேன் ஆண்டவரே.
இப்பவும் இந்த குழந்தையை எடுத்து என்ன சீராட்டி தாளாட்டி என்ன நிக்க வச்சு தலை நம்பர் செய்வார். கரங்க தட்டி அந்த பயன்படுத்தலாமா? அந்த தெய்வம் இப்பவும் என்ன நடத்துவார். முதிர் வயதானாலும் சரி, தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவேன் சொல்ற தெய்வம் உங்களை கைவிட மாட்டார். ஆனா அவர் வார்த்தையை விசுவாசி அறிவு கொண்டு அதை புரிந்து கொண்டார். நீங்கள் நானும் புரிஞ்சுக்கிறோமா? வாயை பொத்திக் கொள்ளுங்க. புரிஞ்சு கொள்ளணும். என்ன பண்ண? வாயை பொத்திக் கொள்ளணும். ஒரு சொல்லி முடிக்க போற அந்த வாய் எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. அதனாலதான் இயேசுநாதர் அற்புதம் செய்கிற காரியங்கள் எல்லாம் பாருங்களேன். சில தடைகளை ஆண்டவர் விலக்கி போடுவார். நீங்க வாசிங்க இந்த லூக்கா 8:52-53. அங்க சிரிக்கிற வாயெல்லாம் மூட வைப்பாரு. அங்க பாருங்க லூக்கா 8:52-53. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். அந்த நகைப்பு என்ன அர்த்தம் அவருக்கு தெரியும். அந்த நகைப்பு எப்படி நகைப்பாங்க? வாயில தான் நகைப்பாங்க. அந்த நகைப்புக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம் யாராவது. நீ தடைங்க அதாங்க, வாய் தாங்க தடை. அங்க இருக்கிறவங்க அங்க இருந்து அங்க அற்புதம் செஞ்சிருப்பாரா? அவங்களெல்லாம் என்ன பண்றாரு பாருங்க. வாசிமா. எல்லாரையும் அவர் வெளியே போக அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். புரியுதா? உயிரோடவே எழுப்புறாரு இயேசுநாதர். ஆனா அங்க ஒரு தடை இருக்குது. சாத்தான் கிடையாது. எழுதி வச்சுங்க. யார் தடை? இந்த வாய், இந்த மாதிரி டேஞ்சரான வாய் உள்ளவங்க தான் தடை. சிரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, இது பண்ணுவாரா அது பண்ணுவாரா, கர்த்தர் செய்ய மாட்டார், எப்படி செத்து போனவங்க சுந்தரன் சொல்றாரு, காமெடியா இருக்குது. இந்த மாதிரி புலம்பல், பரியாசம் பண்றது, கிண்டல் பண்றது எல்லாமே அந்த நகைப்புல அடங்கி இருக்குது. அந்த ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெளியில அனுப்பிச்சு விட்டுருப்பான் அவனை. அப்பதான் இங்க அதிசயம் நடக்குது. அப்பதான் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய தடைபடாதுன்றத அந்த புரிஞ்சுட்டாங்க. கர்த்தர் உயிரோடு எழுப்பாரா இல்லையா? அதே போலதான் நீங்க ஒவ்வொரு இயேசுநாதர் அவங்க சொந்த ஊர்ல அற்புதம் செய்ய முடியல. என்ன காரணம்? வாசிங்க. அதை மட்டும் வாசி முடிக்கலாம். மத்தேயு 13:55-56 வாசிங்க. மத்தேயு 13. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசேப், சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகளும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அங்க விசுவாசம் இல்ல, அதுங்களுக்கு அவிசுவாசம், அறிவு இல்ல. கர்த்தர் வச்சு என்ன தான் சொந்த ஊர். அங்க பேசுறது சாத்தானுங்களா? யார் பேசுறாங்க இப்ப சொல்லுங்க? யார் தடை? வாய். என்ன வாய் அது? இவன் தச்சனுடைய குமாரன். இன்னைக்கு அப்படிதான் நம்ம மனசுலயும் அப்படிதான். கர்த்தரை அற்பமா நினைக்கிறோமா, அலட்சியமா நினைக்கிறோமா? இன்னைக்கு அந்த வாயை மூடுங்கன்னு சொல்றாரு கடவுள். அந்த வாயை மூடுங்க. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழ்க்கையில முதல்ல என்ன தேவை நமக்கு? விசுவாசத்துல பலமான விசுவாசம் வேணும். ரெண்டாவது அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னா நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். இது ரெண்டுத்துமே நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல எதை நம்ம மூடணும்? வாயை மூடிட்டு அவர் சொன்னதை தினமும் வாரம் பேசுறது, பைபிள் திறந்து பேசுறாரு. அந்த வார்த்தைகளை கவனிச்சு செவி கொடுத்து கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவர் வச்சிருக்க திட்டம் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.